ஸோ ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கு தேங்க்ஸ். இந்த நல்ல நியூஸ்க்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா அத நீங்க ஒரு 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 8 மாசமா நீங்க பாப்பீங்களா? 8 மாசம் முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆமாமாங்க. மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ ம். மேரேஜும் நடந்துருச்சு. இப்ப குழந்தையும் கன்ஃபார்ம். சூப்பர். அரசி ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. என்னால நம்பவே முடியலைங்க. நான் அதான் சொல்றேன்ல, அது கரெக்டான கோவில், கரெக்டான உங்க ஜாதகத்துக்கு ஏத்த கடவுள கும்பிட்டா சூப்பரா ம். நடக்கும். அதுவும் நீங்க சொன்னது கரெக்டா பண்ணீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன பூலாம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா நீங்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போய் சாமி குடுத்துருக்கீங்க. ஸோ குட், குட். நீங்க சொன்ன மாரி கடைசியா நான் வந்து முருகரைத்தாங்க கும்பிட்டேன். அப்புறம் 2 தாட்டி குலதெய்வத்தை கும்பிட்டேங்க. ஆமா, 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 ஆமா. இது இது 2 தான் மெயின். குலதெய்வம் டிஃபால்ட் கண்டிப்பா செய்யணும். அடுத்து வந்து நமக்கு அந்த ஜாதகத்துல எந்த கடவுள் கரெக்டா காட்டுதோ அந்த கடவுளை பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா முடியும். உங்களுக்கு முருகர் பிடிச்சாலும் அந்த டைம்ல சஷ்டி நினைக்கிறேன் நீங்க பேசும்போது இல்ல, சஷ்டி வர இருந்தது ஒரு நினைக்கிறேன். நாள் விரதம் கூட இருந்தேங்க ஏதோ ஒரு பூஜைக்கு. அதான் சஷ்டிக்கு தான் இருந்தீங்க. உங்களுக்கு சஷ்டிக்கு தான் பேச ஞாபகம் இருக்கா என்கிட்ட ஆ. எனக்கு. So, சஷ்டி கரெக்டா கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது, குழந்தைய வந்திருக்கு. நல்லது, ரொம்ப என்னால சந்தோஷம். நம்பவே முடியலைங்க. சரி நமக்கு வந்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேங்க. என்னடா எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது, நமக்கு அந்த மாதிரி இது வராதா அப்படின்னு நினைச்சு பார்த்துருக்கேங்க டெய்லியும். இல்ல இல்ல வரணும் அது டைம் தான். உங்களுக்கு தான் அது உங்களுக்கு எல்லாம் கரெக்டா டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு மேரேஜ் 1 இயர்க்குள்ளேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்ல விஷயம் தானே. எப்போ ஆகஸ்ட் 6 நடந்ததுங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே ஆயிருக்கு. சூப்பரான டைம். இதுதான் கரெக்ட். நான் கூட சரி குழந்தை பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு டெய்லி அப்செட்லயே உட்கார்ந்து நினைச்சிட்டு இருப்பேங்க. இல்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியும் குழந்தை பாக்கியம் பத்தி எனக்கு கேட்டீங்க. 3 மாசம் முன்னாடி போன் பண்ணிருந்தீங்க. அப்பவும் உங்களுக்கு கிடைக்குமான்னு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னேன். கரெக்டா 3 மாசம் கழிச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு போன் பண்றீங்க. அதான் டைம் வந்து தானா நடக்க போகுது. இதுக்கப்புறம் எதுக்குமே அப்செட் ஆகாதீங்க லைஃப்ல. எல்லாமே பாருங்க, ஃபேமிலி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வரணும். ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன ஆச்சுன்ட்டு. ஃபேமிலி வரணும்னு ஆசைப்பட்டீங்க. சூப்பர் ஃபேமிலி, சூப்பர் பையன் வந்திருக்காரு. சொந்தத்திலேயே வந்திருக்கு. குழந்தை வேணும் நீங்க, இந்த குழந்தையும் வந்துருச்சு. எல்லாமே கரெக்டா நடந்துட்டு வருது. என்னால நம்பவே முடியலைங்க. சரி எல்லாமே நடக்கிறதா நடக்கும்னு விட்டுட்டேங்க கடைசியில. இல்ல இல்ல இதுக்கப்புறம் இப்ப உங்க குலதெய்வம் நீங்க பாத்துட்டீங்களா? இப்ப வாரத்துக்கு ஒரு தடவை வழிபட்டாலும் சரி, அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. குலதெய்வத்துக்குங்களா? ஆமா ஆமா. போயிட்டு இல்ல ரொம்ப தூரமா இருக்கா சாமி? ரொம்ப தூரம் எல்லாம் இல்லைங்க, பக்கத்துல தாங்க தாராபுரத்துல அப்புறம் என்ன, இருந்து. நீ அட்லீஸ்ட் மாசம் மாசமா போயிட்டு வாங்க. வாழ்க்கையில இன்னும் நல்லா முன்னேறி வருவீங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப இந்த பாப்பா நல்லபடியா பிறக்கணும், அடுத்து இன்னொரு பாப்பா வரணும், அடுத்து வாழ்க்கையில வீடுதான் ஒண்ணு வேற வாங்கணும், ஒன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா? அதனால அந்த குலதெய்வம் போயிட்டு வாங்க. அந்த முருகர் கோவில் உங்களுக்கு சொன்னதும் தொடர்ந்து போயிட்டு வாங்க எப்பப்பெல்லாம் முடியுமோ. இப்ப கூட போலாங்களா ஞாயிற்றுக்கிழமை? போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வெத்தலை தீபம் தான் போட்டேங்க, நல்லா வேண்டுதல் வச்சுட்டு. ஓகே, சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி. சரி சரி சரி. அப்புறம் கடைசியா குலதெய்வ கோயிலுக்கு போனோங்க அன்னைக்கு. ஓகே சரி. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாற்றம் எல்லாம் நடந்தது நீங்க சொல்ற மாதிரி. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப போற கோவில்ல வந்து இனிமேல்ட்டு பாப்பா பிறக்கிற வரைக்கும் இல்ல, பாப்பா பிறந்து அடுத்த 6 மாசம் வரைக்குமே நீங்க வந்து கோவில்ல போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அந்த பூந்தி கொடுத்துக்கிட்டே வாங்க. பூந்திங்களா? ஆமா, பூந்தி கொடுத்துக்கிட்டே வாங்க. குலதெய்வ கோயிலுங்களா? குலதெய்வம் கோவில்ல போனீங்கன்னா சக்கரை பொங்கல் தரலாம், இல்ல பூந்தியா அது தரலாம். தந்து முடிச்சாச்சுங்க குலதெய்வத்துல. அது ஓகே. இல்ல நீங்க இதுக்கப்புறம் ரெகுலரா கொடுத்துட்டு வரவும் நல்லது. சரியா? ஆமா நல்லது. இன்னொன்னு கோவில்லையும் நீங்க அங்க பக்கத்துல ஏதாவது பெருமாள் கோவில் இருக்கா? இருக்குங்க, பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு லட்சுமி தாயார் இருப்பாங்க. சரிங்களா? சோ லட்சுமி தாயாரை வேண்டிட்டு நீங்க வந்து அங்க குழந்தைங்களுக்கு பூந்தி கொடுத்துட்டு வாங்க. பூந்திங்களா? ஆமா பூந்தி. அப்படி இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, இருக்கவே இருக்காரு உங்க முருகர் கோவில்லயே போயிட்டு
நீங்க வந்து ம். பூந்தி மஞ்சள் கலர் பூந்தி எல்லாருக்கும் கொடுங்க, குழந்தைங்க தானா வரும் உங்ககிட்ட. ம். முருகருக்கே கொடுங்க, முருகருக்கே வேண்டி கொடுங்க. முருகர் எந்த ஒரு விஷயத்தையுமே நடத்தி கொடுத்துருவார் போலங்க. ஆமா, அது உங்களுக்கு பர்ஃபெக்ட். அது உங்களுக்கு குழந்தை விஷயத்துக்கு முருகர் தான் பக்காவா. ஓ, ஆமா அந்த இதுக்கு வந்து முருகர் தான் கும்பிடணும். ஆமா, நீங்க மகர ராசி தானே? ஆமாங்க, நான் பிறந்ததே செவ்வாய்க்கிழமை தானுங்க. அவ்வளவுதாம்மா. நீ கண்ணை மூடிட்டு முருகர் கோவிலுக்கு போ, முருகர் கோயில வேண்டிக்கிட்டு எல்லா கொஞ்சம் பூந்தி போடு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பழனி வேணா போயிட்டு வரலாங்களா? ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது. இல்ல முடிஞ்சிட்ட பிறகு போங்க. இப்ப வேண்டாம், இப்ப டிராவலிங் வேண்டாம். அது ரொம்ப தூரம் போய் ரொம்ப கஷ்டம் இருக்கும். இல்ல வேண்டாம். நீங்க அது பாப்பா பிறந்து ஒரு 6 மாசம் கழிச்சு போங்க. இப்போ பையன்தான் பிறக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அது எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா குழந்தை கன்ஃபார்ம் ஆனதே ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொன்ன மாதிரி. ஆண் பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, எந்த குழந்தை பிறந்தாலும் ஹாப்பி தான். பையன் தான் வேறன்னா வேண்டிக்குவாங்க. ஆனா எந்த பாப்பா பிறந்தாலும் ஹாப்பி தான். சரியா? நீங்க வந்து முருகன் கோயில்ல போயிட்டு பூந்தி கொடுங்க, முடிஞ்ச மாம்பழம் வாங்கி ஏன்னா மாம்பழம் முழுசா கொடுத்தா நல்லது. மாம்பழங்களா? ஆமா, மாம்பழம் முழுசா கொடுத்தா நல்லது. இல்ல மாம்பழம் ஜூஸ் மாதிரி அடிச்சு கூட கொடுக்கலாம் அங்க வரவங்களுக்கு. அப்படிங்களா? இப்ப இருக்க வெயில் காலத்துக்கு ரொம்ப ஈஸினா பூந்தி. பூந்தி பூந்தி இல்ல லட்டு, இதுதான் ரொம்ப ஈஸி. ஆமா. இது வந்து எய்தர் வியாழக்கிழமை, அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாள்ல தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க, நல்லபடியா பண்ணுங்க. ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்கணும்னா சொல்லுங்க, நம்ம கிட்ட லேடி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, நான் அதையே ரெஃபர் பண்றேன். சுகப்பிரசவமாவே வரணும், சரியா? அப்ப கொஞ்சம் நல்ல வேலையெல்லாம் செய்யணும். ஆமா, வேலை எல்லாமும் செய்யணும். நிறைய ஆல்டர்னேட் தெரப்பி இருக்கு. நான் ஒரு லேடி டாக்டர் நம்பர் அனுப்புறேன். இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லி பேசுங்க. எனக்கு வந்து ஜாதகம் பாக்குறதுல முன்னாடி நம்பிக்கை வந்து இருக்காது. இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னீங்கல்ல, நான் தேதி வேலை கிடைக்கும். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வேலை கிடைச்சது. சரி, ஒவ்வொரு விஷயம் நீங்க சொல்லிட்டு வைக்கிறப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நம்பினேங்க. நீங்க நம்புறதுனாலதான் நடந்துச்சு. நம்புறதுனாலதான் நடந்துச்சு. ஏன்னா உங்களுக்கும் நான் நரசிம்மர் கோவில்ல வேணா உங்களுக்கு என்ன பூ சொன்னனும், நான் நரசிம்மர் கோவில் உள்ள போகும்போது ஒரு அம்மா வந்து இந்த பூ எடுத்துட்டு போப்பான்னு என் கையில கொடுத்தாங்க. எனக்கு டக்குனு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. சரி, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு அங்கேயும் வேணும். அப்படிங்களா? சரியா? அதனால உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கோவில் போயிட்டு வாங்க. நான் அந்த டாக்டர் நம்பர் தரேன், அவங்க கிட்ட பேசுங்க. நடுவுல ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் வேணும்னா எனக்கு போன் அடிங்க, டக்குன்னு கால் பண்ணுங்க. சரியா? மாமனார்லாம் சந்தோஷமா? மாமனார் மாமியார்லாம் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க எங்க வீட்ல. சரி, உங்க அப்பா அம்மா வேண்டிக்கோங்க. போன மந்த் கூட விசேஷமா இருக்காங்களா உங்க மருமக அப்படின்னு யாரோ கேட்டுக்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது. எங்க மாமியார் இந்த தாட்டின்னு சொன்னாங்க. எனக்கும் தெரியலைங்க, நானு இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாம எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்க. இல்லம்மா, முகத்துலயும் தெரியும், வாய்ஸ்லயும் தெரியும்மா. ஆமா, நீங்க போன தடவை பேசும்போதே எனக்கே தோணுச்சு, இல்ல இந்த பொண்ணு கன்ஃபார்ம் ஆகுமே, அதனாலதான் கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னேன். சரியா? நீங்க சொன்னது தலிச்சிருச்சு பாருங்க. செஞ்சுட்டு வர அதோட எஃபெக்ட் தெரிஞ்சதுங்க. இது இப்ப சாமி ஜாதகம் நம்புறீங்களா? நம்புறேங்க. அவ்வளவுதான். இது அப்படியே புடிச்சுக்கிட்டு முருகா முருகா முருகான்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜாதகம் பார்க்கும்போது உங்களை கூப்பிடுறேங்க. சரிம்மா, சரி. சீக்கிரம் பையனுக்கு பிறந்த பிறகு பையனுக்கு ஜாதகம் எழுதிடலாம். சரியா? சரிங்க. ஓகே, பத்திரமா, உடம்பு பத்திரம். சரியா? சரிங்க. வாழ்க்கை வச்சிடுறேங்க. சரிங்கம்மா.